பீச்ல படுத்து சன் பாத் எடுத்துக்கிட்டு இருக்கிற இவங்க 3 பேரும் தூரத்துல ஒரு மிகப்பெரிய நண்டு இவங்களை நோக்கி வர்றதை பார்த்துட்டு பயங்கரமா பயந்து போயிடுறாங்க. அந்த நண்டும் இப்ப இவங்க கிட்ட வந்துருது. வந்து இடையில இருந்த கொதிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு தண்ணிக்குள்ள விழுந்து அப்படியே சமைச்ச மாதிரி எகிரி வெளியில வந்து விழுந்துருது. உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா அதை எடுத்து அது மேல பெரிய லெமன் எல்லாம் புழிஞ்சி ஜாலியா உட்காந்து அதை சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த பாலைவனத்தை விட்டே கிளம்பிடலான்னு பாக்குறாங்க. அப்ப அவங்க எல்லாருமே ஒரு மிகப்பெரிய குழிக்குள்ள விழுந்து நேரா போய் ஏதோ ஒரு மர்மமான குகைக்குள்ள விழுந்துடுறாங்க. அந்த இடத்துல பார்த்தா ஏகப்பட்ட செத்து போன விலங்குகளுடைய எலும்புகள்லாம் இருக்குது. அப்ப திடீர்னு அங்க இருக்கிற ஒரு மரத்துடைய கொடிகள்லாம் வந்து அங்க இருக்கிற எல்லாருடைய கால்லையும் சுத்திக்கிட்டு அவங்கள அப்படியே மேல தூக்கிட்டு போயிடுது. இப்போ இவங்க எல்லாரையுமே பார்த்தா பயங்கர உயரத்துல அப்படியே அந்தரத்துல தொங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே கீழே குனிஞ்சு பார்த்தா கீழே இறந்து போன மனுஷங்களுடைய எலும்புகள்லாம் கூட இருக்குது. அதை பார்த்த உடனே அவங்க பயங்கரமா பயந்து போய் அவங்க எல்லாருடைய கைகளையும் ஒன்னா சேர்த்து பிடிச்சிக்கிட்டு இப்படியும் அப்படியும் ஆடி எப்படியாவது அங்க இருந்து தப்பிச்சிடலான்னு பாக்குறாங்க. அவங்க ஒரு ஃபோர்ஸ்ல ஆடிக்கிட்டே இருக்கும் போது பார்த்தா ஒரு சைடுல ஒரு மிகப்பெரிய டீரெக்ஸ் வந்து அவங்கள அப்படியே கடிக்க வருது. அதனால அவங்க எல்லாருமே பயங்கரமா பயந்து போயிடுறாங்க. அவங்க இன்னொரு தடவை ஆடிக்கிட்டே அந்த டீரெக்ஸ் கிட்ட வரும்போது அது வாயை திறந்து அந்த கொடியை ஒரே கடியா கடிச்சிருது. அதனால அந்த கொடியை அறுத்துக்கிட்டு மொத்த பேரும் அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. மேல அந்த டீரெக்ஸ் உடைய வாய் அந்த கொடியிலேயே மாட்டிக்குது. அந்த கேப்ல இவங்க அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடலான்னு பாக்குறாங்க. ஆனா அதுக்குள்ளேயே அந்த டீரெக்ஸ் அந்த கொடியெல்லாம் அறுத்து கடாசிட்டு இவங்களை மறுபடியும் துரத்த ஆரம்பிச்சிருது. ஒரு வழியா இவங்க அந்த கொகையை விட்டு வெளியில ஓடி வந்துடுறாங்க. ஆனா அப்ப கூட அந்த டீரெக்ஸ் இவங்களை விடாம துரத்திக்கிட்டே தான் இருக்கு. இந்த ரணகலத்திலேயே அவங்க டீம்ல இருக்கிற ஒருத்தன் நான் டீரெக்ஸ் முன்னால நின்னு போஸ்ட் கொடுக்குறேன், என்ன போட்டோ எடுன்னு சொல்றான். அவங்க போட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த டீரெக்ஸ் வேற இப்ப கிட்ட வந்துருது. அதனால அவங்க பயந்து போய் மறுபடியும் அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த டீரெக்ஸ் இவங்களை வந்து கடிக்கிறதுக்குள்ள இவங்க பயங்கர வேகமா ஓடி போய் ஒரு சின்ன பிரிட்ஜை தாண்டி இன்னொரு மலைக்கு போயிடுறாங்க. பின்னால துரத்திக்கிட்டு வந்த அந்த டீரெக்ஸ் அந்த பிரிட்ஜ் மேல காலை வச்சு அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு செக் பண்ணி பாக்குது. ஆனா அது ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால அது மேல ஏறி போனா பிரிட்ஜே உடைஞ்சு உள்ள விழுந்துற போறோம்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணாம அப்படியே அவங்கள விட்டுட்டு திரும்ப போயிடுது. அது அமைதியா திரும்ப போகுதுன்னு சொல்லிட்டு சும்மா இல்லாம இவங்க டீம்ல இருக்கிற ஒருத்தன் டீரெக்ஸ் பார்க்க தான் பெருசா இருக்கும், ஆனா அதோடைய மூளை ஒரு வால்நட் சைஸ்ல ரொம்ப குட்டியா தான் இருக்கும்னு சொல்லிட்டு அதை அவமானப்படுத்துற மாதிரி பேசிடுறாரு. அதை கேட்டுட்டு அந்த டீரெக்ஸ் பயங்கர காண்டாயி அப்படியே திரும்பி பார்த்து அவங்கள முறைச்சிட்டு அவங்க பார்க்காத நேரமா பார்த்து பயங்கர வேகமா ஓடி வந்து அப்படியே அந்த மலையே தாண்டி அவங்க இருக்கிற மலைக்கு வந்துடுது. அதனால அவங்க எல்லாருமே பயந்து போய் மறுபடியும் உயிரை கையில பிடிச்சிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க நேரா ஓடி போய் ஒரு சின்ன குகைக்குள்ள பூந்துடுறாங்க. நல்லவழியா அந்த டீரெக்ஸால அதுக்குள்ள பூந்து வர முடியல. அதனால அது என்ன பண்ணுதுன்னா பயங்கர கோவத்துல அவங்க மூஞ்சிலேயே காரி துப்பிட்டு அங்கிருந்து போயிடுது. அதுக்கப்புறம் நைட்டான பிறகு அந்த டீரெக்ஸ் கிட்ட இருந்து அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் வருது. அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள ஒரு வால்நட் இருக்கு. அதோட சைஸை பாத்தீங்கன்னா மனுஷங்களை விட பெருசா இருக்கு. அதை பார்த்துட்டு தூரத்துல இருந்து அந்த டீரெக்ஸ் அப்படியே நக்கலா சிரிக்குது. அப்பதான் அவருக்கே புரியுது அந்த டீரெக்ஸ் நம்மளை விட ரொம்ப புத்திசாலின்னு சொல்லிட்டு.